Hi dear students, application form எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் process வந்து மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நம்ம என்னதான் நம்மளுடைய 12th மார்க்ஸை வந்து பார்த்து நம்ம ஒரு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். பட் ஆனா நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்டை வந்து வெரிஃபை பண்ணி அவங்க வந்து 200க்கு ஒரு கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணி அந்த கட் ஆஃப் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் வெரிஃபை பண்ணி அந்த கம்யூனிட்டி அண்ட் உங்களுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் ஜெனரல் ரேங்கை வந்து மென்ஷன் பண்ணி தான் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இவங்க என்ன கட் ஆஃப் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்களோ அந்த கட் ஆஃபை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது வரைக்கும் எவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 73,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தோட அப்ளிகேஷனுடைய எண்ணிக்கை வந்து கூடி இருக்குது. நம்மளுக்கு எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே பேராமெடிக்கல் கவுன்சிலிங் தொடங்கிடுவாங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த் நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த அப்ளை பண்ண 73,000 ஸ்டூடெண்ட்ஸையுமே கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்களா? கண்டிப்பா எஸ், கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்க. இந்த 73,000 பேர் அப்ளிகேஷன் போட்ட எல்லாருடைய நேமுமே ரேங்க் லிஸ்ட்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருடைய நேமும் வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஃபியூ கேசஸ் தான் அப்ளிகேஷன்ஸ்ல மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்களோ அல்லது அப்ளிகேஷன்ஸ்ங்கிறத விட சர்டிபிகேட்ல ஏதாவது அப்லோட் பண்றதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க, சில இது வந்து சரியா இல்லை அப்படின்னா ரொம்ப ஃபியூவான அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அப்ளை பண்ண எல்லாருடைய நேமும் ரேங்க் லிஸ்ட்ல வந்துடும். ரேங்க் லிஸ்ட்ல வந்த எல்லாரையுமே கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிட்டுருவாங்க. ஸோ போன வருஷம் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா 4 ரவுண்ட் கவுன்சிலிங் இந்த வருஷம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த கவுன்சிலிங்க்கு எல்லாரையும் இந்த ரேங்க் லிஸ்ட்ல பேர் வந்தவங்க எல்லாருமே வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்ளிகேஷன் என்னதான் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே எல்லாருமே கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிட்டு இருந்தாலும் எல்லாரும் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஐஸ் கோர்சஸ் தனுவாஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் சீட்டு கிடைச்சி அவங்க என்ன போயிருவாங்க அப்படின்னா காலேஜ் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 73,000 பேருமே நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பெரிய லெவல்ல எல்லாம் இன்க்ரீஸும் ஆகாது. ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரி ரொம்பவும் என்ன ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைட்லி மாடரேட்டா எப்படி இருக்குதோ அதே கட் ஆஃப் ரேஞ்ச்ல தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர பெரிய வித்தியாசம் வந்து எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்லாம் சொல்ல முடியாது. அப்ளிகேஷன் என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலுமே கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கும் போது நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து ஸ்லைட் மாடரேட்டா தான் இருக்குமே தவிர ரொம்ப பெருசாவும் இன்க்ரீஸ் ஆகாது, ரொம்ப டிக்ரீஸுமே ரொம்ப அதிகமா ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இல்லை. அதனால நீங்க யாருமே பயப்பட வேண்டாம். ஸோ அப்ளிகேஷனுடைய எண்ணிக்கை கூடுனாலும் நம்மளுக்கு கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்களே தவிர அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ இந்த கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 175க்கு மேல உங்க கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் நீங்க டாப் கோர்சஸே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க எதிர்பார்க்கலாம். பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம், ஓடிஏடி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கார்டியாக் இந்த மாதிரி டாப் கோர்சஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதே இது நீங்க 174 to 160ல இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்குமானா கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கும். பட் ஆனா உங்களுக்கு இந்த டாப் கோர்சஸ்ல வந்து சீட் அவைலபிலிட்டி இருக்காது. ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அதர் கோர்சஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். பிலாங்ஸ் டு நீங்க கம்யூனிட்டி வைஸுமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏல இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த அதர் கோர்சஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்ப இந்த பிலோ 160க்கு மேல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் வந்து கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 18,000 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதே இது கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 19 கோர்சஸ்
ப்ராசஸுக்கு 2870 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த வருஷம் இதை இன்க்ரீஸ் பண்ணாலுமே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23,000 சீட்ஸ் வந்து இந்த வருஷம் கவர்மெண்ட் அண்ட் SF வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்பனா 23,000 சீட்ஸுக்கு 73,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டி போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்ப குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதே நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 40,000 45,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு 23,000 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்லைட்டான ஒரு காம்படிஷன் இருக்குமே தவிர ஹெவி காம்படிஷன் இருக்கவும் வாய்ப்பு வந்து குறைவு. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம், ரிலாக்ஸா கூலா இருங்க. ஸோ நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஜூலை ஒரு 10ஆம் தேதிக்கு மேலதான் நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வீக் தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க எப்படி இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே வருவோம். அதை பார்த்து ஒரு நல்ல ஐடியா வந்து நீங்க எப்பவுமே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.